மீன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. விபரீத ராஜயோகத்தை 6ஆம் அதிபதியான சூரியன், 8ஆம் அதிபதியான சுக்கிரன், 12ஆம் அதிபதியான சனி பகவான், இந்த 3 கிரகங்கள் தான் மீனத்தில் பிறந்தவருக்கு விபரீத ராஜயோகத்தை கொடுக்க போகிறது. இந்த விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த 3 கிரகங்கள் எப்படி இருக்கலாம் உங்க ஜாதகத்துல? சனி சுக்கிரன், சுக்கிரன் சூரியன், சூரியன் சனி, சனி சுக்கிரன் சூரியன். இந்த பேட்டன், இதுதான் பேட்டன். இந்த பேட்டன்ல இணைவு பார்வை, இணைவு பார்வை பரிவர்த்தனை இந்த விதிகள்ல இருக்குன்னா உங்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படுது. இணைவு பார்வை பரிவர்த்தனை, பரிவர்த்தனை 6, 8, 12 இது நிகழ்துன்னா கண்டிப்பா உங்களுக்கு விபரீத ராஜயோகம் இருக்கு. 6, 8, 12ஆம் இடங்கள்ல முதன்மையான இடம் இங்க நடந்தாலும் சரி, இங்க நடந்தாலும் சரி, ஜாதகருக்கு முதன்மையா உடனடியா நல்ல பலன்கள், இங்க நடந்தா சற்று சிரமத்தோட நல்ல பலனையும் கொடுக்குது. இப்ப மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைவு இதுதான். சனி சுக்கிரன், சுக்கிரன் சூரியன், சூரியன் சனி, சனி சுக்கிர சூரிய இணைவு தொடர்பு, இணைவு பரிவர்த்தனை பார்வை இருந்தால் ஜாதகத்துல விபரீத ராஜயோகம். 12ஆம் இடம் 6ஆம் இடத்தோட நடந்தா கொஞ்சம் எளிதில ஜாதகருக்கு பலன்கள் வேகமா நடக்குது. 8ல நடந்தா ஆரம்பத்துல சிரமப்படுத்தி நடக்குது. எனினும் இது விபரீத ராஜயோகத்தை கொடுத்து சமூகத்துல ஜாதகருக்கு பெயர் புகழ், கௌரவம், அந்தஸ்து, பணம், பொருளாதாரம், செல்வங்கள் ஆதிபத்திய ரீதியில் எந்த இடத்தில் நிகழ்கிறதோ அந்த ஆதிபத்திய காரகத்தின் மூலமா கொடுத்துரும். மீன லக்னத்திற்கு கிடைச்சி கொடுத்ததை நிலைத்து கொடுப்பதற்கான அமைப்பு. லக்ன 5ஆம் அதிபதியான சந்திரன் மற்றும் 9ஆம் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய், இந்த 2 கிரகங்களுடைய வலுவாக அமர்ந்து இணைவோ பார்வையோ இருந்தால் நிலைத்து நிற்க போகிறது. இந்த இந்த கிரகத்தினுடைய தொடர்பு வலுவா இல்லைன்னா கொஞ்சம் ஜாதகர் சிரமப்பட்டு பெறப்போகிறார். பெறப்பட்ட விபரீத ராஜயோகத்தை அனுபவிக்க முடியாது, இறுதி வரை அனுபவிக்க முடியாது. அது சந்திர செவ்வாய் தொடர்புல இருந்தா இறுதி வரை அனுபவிக்கலாம். இந்த விதிகள் தான் 12 லக்னத்திற்கும். உங்க ஜாதகத்தை எடுத்து நீங்க எளிதில் பாத்துக்கலாம். நம்ம சொன்ன இந்த காம்பனேஷன் உங்க ஜாதகத்துல இருக்குன்னா விபரீத ராஜயோகம் இருக்கு.